நீங்கள் கவனமாக இருங்கள். கவனத்தை சிதறடிக்க அனுமதிக்காதீர்கள். உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், கவனம் யார் மீது வைக்கிறீர்கள்? முக்கியமா இந்த நேரத்துல உங்களுக்கு செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர்ல இருந்து கிடைக்கலாம். இல்ல ஏதோ உங்க பக்கத்துலயே உட்கார்ந்து கிடைக்கலாம். இல்ல டீச்சர்ஸ்ல இருந்தோ யாரும் கிடைக்கலாம். யாரை பின்பற்றுகிறோம் என்பதிலே கவனம். டைம் போயிடுச்சுன்னா மறுபடியும் யூ cannot catch the time. 1க்கு 2 வாட்டி யோசிச்சு முடிவு செய். எனக்கு தெரிஞ்சு டெத் போல்னு ஒண்ணு இருக்கு. என்ன இந்த டைம்ல போய் சொல்றீங்களா மேடம்? எஸ், டெத் போல். டெத் போல்னா என்ன தெரியுமா? நீ உன்னுடைய கார்டன்லயோ இல்லனா ஏதாவது ரோட்லயோ இல்ல ஏதாவது ஒரு ஈரமான பொருள் இருக்கிற இடத்துலயோ உனக்கு சில விஷயங்கள் கண்களுக்கு காட்சியாக தெரிந்திருக்கும். எறும்புகள் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கிறத பார்த்திருக்கிறியா? பூச்செடி ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு ரவுண்ட் இருக்கும். அதுக்கு நீ எங்கன்னு புள்ளி பார்த்தனா அது எங்கேயும் ஒரு இடத்துல இறங்காது. வெறும் ரவுண்ட் மட்டுமே படிச்சிட்டு இருக்கும். அதை பற்றிய ஒரு ஆய்வு வந்திருக்கு. அந்த ஆய்வு என்ன சொல்லுது தெரியுமா? All these ants are in the death pole. அப்படின்னா என்னன்னு கேட்டா ஆச்சரியப்பட்டு போவேன். நான் உனக்கு சொல்ற விஷயத்துல லைனா போதா எறும்பு, ஒண்ணுக்கு பின்னால ஒண்ணு போதா. ஒரு எறும்பு பின்னால ஒரு சின்ன ஒரு கெமிக்கல் வாசனைய விட்டுட்டு போகும். அந்த வாசனையை பிடிச்சிட்டு தான் அடுத்த எறும்பு போய்கிட்டே இருக்கும். அதுல ஒரு எறும்பு மட்டும் என்ன பண்ணும்? அந்த வாசனையை பிடிக்காம அந்த லைன்ல இருந்து தனியா போகும். அந்த லைன்ல இருந்து தனியா போகுதுல்ல, அது எங்க போகுதுன்னு அதுக்கே தெரியாது. பல எறும்புகள் என்ன பண்ணும்? இது போகுதுல, இதுக்கு பின்னாலேயே போகும். இந்த எறும்பு என்ன பண்ணும்? போய் ஒரு இடத்துல சுத்த ஆரம்பிக்கும். எல்லா எறும்பும் சுத்த ஆரம்பிக்கும். அந்த 200, 300, 1000, 2000 எறும்பு பசியுடன் போகிற இடம் இல்லாமல் செத்து போகும். சட்டுன ஒருத்தங்களுக்கு பின்னால போயிடாத. நின்னு யோசி, இதுதானே என்னுடைய பாதை, இது ஏன் இப்படி போகுது? அதனாலதான் இப்படியே பார்த்துட்டு போக கூடாது, கொஞ்சம் இப்படி பார்க்கணும். இப்படியே இருக்க கூடாது, கொஞ்சம் இப்படி இருக்கணும். நீங்க எல்லாம் இப்படி இருக்கிற பிள்ளைங்கள், அதனாலதான் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க.